ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாட்ஸ்அப்பில் வர வாய்ஸ் மெசேஜை டெக்ஸ்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தா பயன்படுத்தி வரும். அந்த வகையில் பார்த்தா மெசேஜ் பண்ணுறது, டெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோ அனுப்புறது, இந்த மாதிரி நிறையா பார்த்தா பண்ணிட்டு வரும். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு யாராச்சும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். பட் ஒருவேளை நீங்கள் வெளியே இருக்கீங்க, ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அதை நம்மளால் கேட்க முடியாது. அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்னா, அவங்க அனுப்பின வாய்ஸ் மெசேஜை டெக்ஸ்ட் மெசேஜாக நம்ம பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சு அதை ரீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி வாட்ஸ்அப்பில் இருக்குது. இப்போது அதை எப்படி பார்த்தா பண்ணுறது, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு செட்டிங்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் சேட்னு இருக்குது பாருங்கள், ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள், வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட்னு. இந்த வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்டில் போயிட்டு பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஒரு ஐக்கான், அந்த பாக்ஸை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் லாங்குவேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில லாங்குவேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, ஸ்பானிஷ், அப்புறம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அவங்க அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் இங்கிலீஷாக பார்த்தா ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பட் விரைவில் பார்த்தா தமிழ் போன்ற லாங்குவேஜ்லாம் கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷை தேவைப்படுறவங்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துட்டு செட்டப் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் யாராச்சும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக பார்த்தா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்தமாரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ ரீனோ வாய்ஸ் மெசேஜ் ஆப்ஷன் பார்த்தா எனபிள் ஆகிடுச்சு. இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் எந்த மெசேஜ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அகைன் எந்த 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை டிக் பண்ணிட்டு டிரான்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதுலேயுமே உங்களுக்கு பார்த்தா அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணி கீழே வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அவங்க என்ன வாய்ஸ் அனுப்புகிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் டெக்ஸ்ட்டாக பார்த்தா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கேயாச்சும் தேட்டரில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்க முடியாது. ஹெட்செட் போட்டிருக்கவங்க கேட்கலாம், மற்றபடி நார்மல் கேட்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.